வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல ரேவதி கிட்ட உண்மையை உடைக்கிறாங்க நம்ம ரோஹிணி. இந்த பாரு, தாத்தாவோட பேரனா உங்க எம்டி சார் இருந்தா நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிடுவியா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்ட உடனே நம்ம ரேவதி, ஒருவேளை உண்மையாட்டே எம்டி சார் நம்ம தாத்தாவோட பேரனா, எல்லாரும் மலுப்புற பார்த்தா அப்படிதான் இருக்கு அப்படின்னு இதுல ஏதோ ரகசியம் இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி இதை மறைஞ்சிட்டு கேக்குறாங்க. ரோஹிணி இப்படி பேசுவானே நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன மீறி அவ எப்படியாவது ரேவதிய கார்த்தி கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு ட்ரை பண்றா. இவளை விடக்கூடாது அப்படின்னு ஓங்கி ரோஹிணிக்கு கன்னத்திலேயே அறையிறாங்க. அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எதுக்காக இப்படி அக்காவை அரைஞ்சிங்க அப்படின்னு அந்த இடத்துல ரேவதி நம்ம சாமுண்டேஸ்வரிய கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன அக்கா கேட்டதுல என்ன தப்பு இருக்குமா அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், உண்மையாட்டே இவளுக்கு கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன இருக்கு, ஆனால் நான் இருக்கிறது வரை அதை நடக்க விட மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி கொந்தளிக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம கார்த்தி இப்போ ஒரு துணியை எடுத்து கொடுக்குறாங்க நம்ம பாட்டிக்கும் தாத்தாவுக்கும். இது உங்களுக்காக, நீங்கள் எவ்வளோ வருஷம் கழிச்சு உங்களை பார்க்குறோம் தாத்தா, இது நான் உங்களுக்காக நான் எடுத்து கொடுக்க ட்ரெஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா எம்டிக்கு கார்த்தி தாத்தாவை தெரியுமா அப்படின்னு நம்ம ரேவதிக்கு ஒரு சந்தேகம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, தாத்தா இது என்னோட பேரன் தான், அவன் எங்கே போவான், இங்கே தானே இருப்பான் அப்படின்னு எல்லாம் சொல்லுறாங்க. ஆனாலும் பார்த்தோன்னா நம்ம பாட்டி மழுப்பி விடுறாங்க. இல்லை, இவங்க சின்ன வயசுலேருந்தே தாத்தா தூக்கி வளர்த்த பையன்தான் உங்கள் எம்டிமா. அப்படி இருக்க நேரம் அவன் பேரன் தானே. நாங்கள் இந்த பல நிகழ்ச்சியில் இவன் தான் பேரன், இவரை நாங்கள் சொல்லியிருக்கோம். எங்கள் வீட்டில் பேரனுக்கு இருக்க அதே உரிமை இவனுக்கு இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல கொண்டு வராங்க. என்ன ரோஹிணி கேட்குறாங்க, என்ன ரேவதி உங்கள் எம்டி சாருக்கும் உனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும் போல இருக்குது, நீ போகிற இடத்துக்கெல்லாம் உங்கள் எம்டி சார் வராரு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், ஆமாக்கா அதுதான் எனக்கு புரியலை. இப்போ பாரு, நம்ம தாத்தா பாட்டி கூட எம்டி சாருக்கு தெரிஞ்சவங்க தான் போல இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலைக்கா அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லுறாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ரேவதிக்க மனசில் கண்டிப்பாக எங்கள் எம்டி சார் என்ன லவ் பண்ணாரு, அதான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராரு. ஆனால் அவர் நம்ம தாத்தா பாட்டிக்கு வர தெரிஞ்சிருக்கு, அவங்களே வாய் நிறைய பேரேன்னு சொல்கிறாங்க. எனக்கு மருதுக்கு மேலே விருப்பமே இல்லை, எனக்கு இவரை கல்யாணம் பண்ண தான் தோணுது அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம ரேவதி யோசிக்கிறாங்க. தடபுடலாக பாட்டி வீட்டில் விருந்து, நம்ம தாத்தாவும் காசிலேருந்து வாங்கிட்டு வந்த இது பொருட்கள் என் பேத்திக்காக நான் வாங்கிட்டு வந்தது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் வாங்கி வச்ச பொருட்களை கிஃப்ட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, தாத்தா பாட்டி உங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ராஜராஜா, அப்பா நான் உங்களை பார்த்துட்டேன், நாங்கள் இந்த நம்ம இப்படி இருக்க சந்தோஷம் இனி நிலச்சி நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சீக்கிரம் நடக்கும், நீ கவலைப்படாத மகனை அப்படின்னு நம்ம ராஜராஜாவை எல்லாம் வழி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ராஜசேதுபதி தாத்தா ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ரோஹிணி கேட்குறாங்க, இந்த பாரு ரேவதி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், என்னக்கா கேட்கணும் சொல்லு அப்படின்னு சொல்ல நேரம் தான், இந்த பாரு உன்னோட எம்டி சார் உண்மையாட்டே நம்ம தாத்தாவோட பேரனா இருந்தா அவரை நீ கல்யாணம் பண்ணிப்பியா, மனசு திறந்து சொல்லு உண்மையா அப்படின்னு சொல்ல நேரம், அக்கா இப்படி ஒரு கொஸ்டினை கேட்டுக்கிட்ட, ஆனால் எனக்கு அவரை கல்யாணம் பண்ணணும் தான் விருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மறைஞ்சு நின்று நம்ம சாமுண்டேஸ்வரி கேட்காங்க, என்ன ரூட்டு வேறு சைடாக போயிட்டு இருக்கு, இந்த ரோஹிணி கிட்ட எவ்வளவோ கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி அந்த ரேவதி கிட்ட உண்மையை சொல்லக்கூடாது, அந்த கார்த்தி உன்னோட புருஷன் தான், அந்த பச்சை பேச்சே வரக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்த புறமோ இந்த ரோஹிணி ரேவதி கிட்ட பழசெல்லாம் ஞாபகப்படுத்தும் வித மட்டும் நடந்துக்கிடா அப்படின்னு கோபத்தில், ஏ ரோஹிணி எதுக்காக நீ ரேவதி கிட்ட தேவையில்லாமல் பேசிட்டு இருக்க அப்படின்னு வந்த வேகத்தில் நம்ம ரோஹிணி கன்னத்தில் ஒரு அறையை விடுறாங்க. ரோஹிணி அப்படியே அரண்டு போய் நிற்க நேரம், அம்மா அக்காவை எதுக்காக அடிச்சே, அவங்க கேட்க தானே செய்தாங்க, எனக்கே தோணுதுமா, இந்த மருத்துவ மேலே எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு எங்கள் எம்டி சாரை கல்யாணம் பண்ணால் என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் விரும்புகிறேன், ஒரு வாழ்க்கை தான், அந்த வாழ்க்கையை நான் அவர் கூட தான் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு போட்டுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி அரண்டு போய் நிற்கிறாங்க.
எம்டி இவர் அந்த டிரைவர் பையன் இவ மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிட்டா, ஆனா நான் விட மாட்டேன், அந்த வேற அறுத்து எரிஞ்சு தூர போடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா, அம்மா நீங்க எவ்வளவு தூரம் தான் ரோஹிணி நினைக்கிறாங்க, ரேவதி கிட்ட நீங்க உண்மையை மறைச்சாலும் கண்டிப்பா அவளுக்கிட்ட அந்த உண்மை வந்து தெரிய நேரம் அவ உங்களெல்லாம் தாண்டி எதிர்த்து அந்த கார்த்திகை கையை பிடிக்க அவ தயாரா இருக்கா. நீங்க உங்க மனசை திடப்படுத்திக்கிடுங்க, ஏன்னா ரேவதி கார்த்திகை அடையக்கூடிய காலம் நெருங்கிடுச்சுமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரோஹிணி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதிக்கு யானோ தெரியல, நம்ம எம்டி சாரை பார்க்க நேரம் மட்டும் என் மனசு பட்டாம்பூச்சி பறக்குது மாதிரி பறக்குது, அவருக்கும் எனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இதை தான் நான் மண்டே பிச்சுக்கிட்டு யோசித்துக்கிட்டு இருக்கேன், அதுவும் ஒன்றும் புரியலை, எனக்கு புரியலையே கடவுளே, இது இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஆள் மனதை வந்து யோசித்து வந்து இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதிக்கு கையில் வந்து கல்யாண ஃபோட்டோ தட்டுப்படுது. அதான் கார்த்திக்கும் ரேவதிக்கும் உள்ள கல்யாண ஃபோட்டோவை வந்து பார்க்குறாங்க. எம்டி கூட நான் கல்யாண கோலத்தில் இருக்கேன், இது எப்போ நடந்துச்சு என் வாழ்க்கையில், அவர் அது என்னோட புருஷன்தான் எங்கள் எம்டியா, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, மொத்த குடும்பமும் சேர்ந்து என்கிட்ட மறைக்காங்க, கூடவே எம்டி சாரு பாட்டி தாத்தா குடும்பம் எல்லாம் மறைக்கிறத பார்த்தா அவர் என்னோட புருஷன், இப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு, நான் விட போகிறதில்ல. அப்போது அம்மா என்னட்ட ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட, இதுதான் கார்த்தி அப்படின்னு வந்து சொல்லுது, உண்மையாட்டே கார்த்தி இல்லையா, அவரை பற்றி விசாரிச்சா குட்டு வெளிப்பட்டுரும் அப்படின்னு வந்து மருது போட்டோவை வச்சு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் இவன் பேரை மருது அப்படின்னு வந்து அந்த இடத்துல தெரியுது. சாக்காரங்க, அம்மா இது மருது, நீ எதுக்காக கார்த்தின்னு சொல்லி இங்க கொண்டு வச்சு தாத்தாவோட பேரை இவன் தான் அப்படின்னு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம், சொல்லுங்கம்மா மறைக்காம சொல்லுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம், ஆமடி உங்க எம்டி அந்த கார்த்தி தான் உண்மையாட்ட அந்த கிழவனோட பேரை, ஆனா அவன் உனக்கு புருஷனா வர்றதுல எனக்கு துளி அளவும் விருப்பம் இல்லை, அதுக்காக தான் நான் இந்த வேலையெல்லாம் பண்ணினேன், என்னை பொறுத்தவரையில் நீ மருதுவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சதுல ரொம்ப சந்தோஷம், இனி நான் சொல்லபடி தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, போமா நான் ஏற்கனவே என் கழுத்தில் தாலி ஏறி இருக்கு, அப்படி இருக்குன்னா மறுபடியும் என் கழுத்தில் வந்து தாலி ஏறக்கூடாது, நீ இந்த நாட்டில் தானே பிறந்தம்மா, ஒருத்தனுக்கு ஒருத்தி தானே, அப்படி இருக்க நேரம் ஏமா உனக்கு இப்படி வந்து இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல செமையாக வந்து விளாசுறாங்க. நம்ம ரேவதியோட இதை பார்த்து நம்ம ரோஹிணி, அம்மா நீங்கள் என்ன அரைஞ்சிங்கல்ல, இப்போ உங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ரேவதி சொல்லுது உங்களை அரைஞ்சது மாதிரி இருக்குல்ல, இது வேணும் உங்களுக்கு, நான் சொன்னப்போ கேட்கல, யார் நினைச்சாலும் புருஷன் முண்டாட்டியே பிரிக்கவே முடியாது, அதுதான் இப்போ நடந்திருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் எங்கே போகிற ரேவதி இப்போவே அப்படின்னு வந்து கேட்க நேரம், எங்கே போகிறேன், என் புருஷனை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து சாமுண்டேஸ்வரியை எதிர்த்துக்கிட்டு நம்ம எம்டி கார்த்தியை வந்து பார்க்கணும், என் புருஷனை கிட்ட பேசணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கிளம்பி போகிறாங்க. சாமுண்டேஸ்வரி பேரஞ்சிருக்காங்க நிற்கிறாங்க.